கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்லயும் நம்ம வாழ்க்கையில ஏன் கவலையும், கண்ணீரும் விடாது நம்மள வாழ்க்கையில தொரத்துது. என்ன மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என் ஆஃபீஸில் என் கூட வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தா ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வீடு மேலே வீடு வாங்கிட்டு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. எனக்கு ஏன் இப்படி கவலை கண்ணீர்னு சொல்லி வேதனையோடு யோசித்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் இந்த நாளில் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்காக தான், கவலைப்படாதீங்க. ஒரு பையன் நல்ல ஓடுறவன், அழகாக ஓடுவான். அவனை ஓட்ட போட்டிக்கு அவங்க சார் செலக்ட் பண்ணுறார். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, "எப்பா நீ நல்லா ஓடுற, நீ உன்ட்ட அந்த திறமை இருக்குது, அதனால் நான் உன்னை வேர்ல்டு லெவலில் நான் ஓட்ட போட்டிக்கு நான் உன்னை பந்தயத்தில் கூட்டிகிட்டு போய் நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், நீ வா" அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாரு. இந்த பையனும் போகிறான். நல்லா அந்த ஒரு மற்றவங்க ஓடுறதுக்கு ஒரு 40 செகண்டு அவன் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு 40 செகண்டு இவன் லேட்டாக பண்ணுறான். அப்போ அவர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வர்றாரு. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுறாரு. அப்போது இவன் வீட்டில் ஒரு நாள் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த டைமில் அடுத்த வாரம் அவனுக்கு காம்படிஷன். இந்த வாரம் அவன் ஒரு மரத்தில், அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மாங்காய் மரத்தை பார்த்துட்டு அதில் எப்போ பாரு அதில் அந்த மரத்துலேருந்து காய் அடித்து சாப்பிடுவான். அப்போ அன்னைக்கு அவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அம்மா கேட்குறாங்க, "எங்கடா போகிற?" அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், "இருமா ஒரு மாங்காய் பறிச்சிட்டு வரேன்" அப்படின்ட்டு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, "வேண்டாண்டா, நீ இப்போ போகாத, உன்னை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ, நீ இப்போ தானே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்த, வெளியெல்லாம் ரொம்ப போகாத, வீட்டில் இரு" அப்படின்னாங்க. அவன் கேட்கல. ஏன்னா அடிக்கடி அவன் போய் பறிச்சுட்டு சாப்பிட்றவன் தான். அதனால் என்ன பண்ணா, "இருமா நான் போயிட்டு வந்துடுறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஏறினான் பாருங்கள். அந்நேரம் அந்த வழியில் போகிற அந்த மரத்துக்காரர் அவனை பார்த்துட்டு, "யார்டா அது?" அப்படின்னு கேட்குறாரு. அந்த அந்த சத்தம் கேட்டவுடனே அவனே அறியாமல் என்ன பண்ணுறான், வேகமாக இறங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் அவனோட ட்ரெஸ்ஸு மாட்டி அவன் என்ன பண்ணுறான், கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனே கால் ஒடிஞ்சிருது, ஃப்ராக்சர் ஆகிடுது. அப்போது அழுகிற சத்தம் கேட்டு அவங்க அம்மா அவனை தூக்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் வச்சு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறான். இப்போ அவன் எங்கே போகணுன்னா, வேர்ல்டு லெவல் அவன் இப்போ இதுக்கு போகணும், போட்டிக்காக போகணும், ஜெயிக்கிற லெவலுக்கு அவன் தகுதி ஆகிட்டான். ஆனால் அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் அவன் ஆசைப்பட்டு போய் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான், வலிக்குதுமா வலிக்குதுமா வலிக்குதுமான்னு கண்ணீரில் வேதனையில் அழுதுகிட்டு இருக்கான். அவன் அழுக, அவங்க அம்மா அழுக, அவன் கவலைப்பட, அவங்க அம்மா கவலைப்பட, அவங்க அப்பா வருத்தப்பட, ஐயோ இவ்வளோ பணம் செலவாச்சேன்னு அவங்க அப்பா வருத்தப்பட, அம்மா என் பிள்ளை சாப்பிடக்கூட மாட்டேன்றானே, வலிக்குதுன்னு அழுகிறானேன்னு அவங்க அழுக, அப்புறம் ஐயோ என்னால் போட்டிக்கு போக முடியலேன்னு அவன் கவலைப்பட. இந்த கவலையும் கண்ணீரும் ஏன் வந்தது? கீழ்ப்படியாதனால தான் வந்தது. அதுபோல் தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற கண்ணீரும் கவலையும் நிச்சயமாக கர்த்தரால் அல்ல, அது நம்மால் தான். நாம் கீழ்ப்படியாதது நிமித்தமாய் நான் என்ன கீழ்ப்படியலைன்னு நினைக்கலாம். அவர் இதை மாதிரி தான், அவன் ஒன்றும் தப்பு பண்ணலையே, எப்பயும் போய் மாம்பழம் பறித்து தின்ன மாதிரி தானே சாப்பிட்றான். நாம் என்ன பண்ணுறோம், நம்ம உலகத்தில் அவர் வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்னு சொல்கிறார்ல, அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வழியில் போய்கிட்டு இருக்கோம். அவர் சத்தம் நமக்கு கேட்கல. அன்றைக்கி அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்லும்போது அந்த சத்தத்தை அவன் மதிக்கலை. போகாதப்பா போகாதப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை மதிக்கலை, அந்த சத்தத்தை. அதுபோல் தான் கர்த்தர் நம் அழைப்பின் சத்தத்தை நாம் மதிக்கலை. நமக்கென்று ஒன்று வைத்திருக்கிறார். பந்தயத்தில் நாம் ஓடும்படியாய், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். எப்போ? தாயின் கருவில் நாம் உருவாகுவதற்கு முன்பு. ஹல்லேலூயா. வயிற்றுக்குள்ளே இன்னும் உருவாகலை, அம்மா வயிற்றுக்குள்ள நம்ம இன்னும் உருவாகுவதற்கு முன்பே நம் தேவன் முன்குறித்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஏன் கவலை கண்ணீர்? நம்ம அதுக்கு கீழ்ப்படியலை. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பாதையின்படி செல்லாமல் உலகத்தில் நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருப்பதனால, அந்த அழைப்பின் சத்தத்தை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு கவலை கண்ணீர். ஏன்னா நானும் இதை அனுபவித்ததுனால தான் சொல்கிறேன். என்றைக்கு அவருடைய அழைப்பின் சத்தத்தை நான் கேட்டேனோ, என்றைக்கு எனக்கு என்னுடைய நண்பனாய்
என்னுடைய வழிகாட்டியாய் இயேசு மாறினாரோ, அவருடைய வார்த்தை என்னுள் எப்பொழுது நிலைத்து நிற்கும்படியாய் நான் வசனங்களை இறுக பிடித்து கொண்டு, அவர் சொல்றது போல கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்னு சொல்றாருல, அது போல அவரை பற்றி கொண்டு நான் வாழ்ந்தேனோ, நிச்சயமாய் கண்ணீர் கவலை எல்லாம் போச்சு. கர்த்தர் ஆசீர்வாதித்தது மற்றவங்கள் பார்த்து பிரமித்து ஆச்சரியப்படும் அளவில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அது நமக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஜீவ கிரீடம். அது வேண்டான்னு உதாசீனம் பண்ணி உலகத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமே. கவலையும் கண்ணீரும் தான் மிஞ்சும். இன்றைக்கு நாம் அவர் சத்தத்தை கேட்போமா? அவர் என்ன பேசுகிறார்ன்றதை கொஞ்சம் பொறுத்திருந்து நாம் அதை கேட்டு அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிறார். உன்னை தாயின் கருவில் நீர் உருவாகுவதற்கு முன்பே உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கின்றேன், ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக்குவேன் என்று எரேமியாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நானா எனக்கான்னு சொல்லாதீங்க, உங்களுக்கே தான். உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை கவலை கண்ணீர் எல்லாம் மாறி அநேகர் கண்ணீரையும் கவலையும் நீங்கள் துடைப்பவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. உங்களால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அழுதுகிட்டு வருவாங்க, சந்தோஷமாக போவாங்க. நான் அது வரைக்கும் ரூமில் அழுதுகிட்டு இருப்பேன், ஆண்டவர் தெரியாதப்போ. ஆண்டவர் தெரிந்து நான் கர்த்தர்கிட்ட என்னை அர்ப்பணிக்கும் போது, நான் ரூமில் இருக்கும்போது என்னை தேடி அழுதுகிட்டே வந்து ஜெபம் பண்ண வந்தவங்க, நாம் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி ஜெபித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து அனுப்பும்போது ரொம்ப வேதனையாக பாரத்தோடு செத்து போயிடலாமோன்னு வந்தேம்மா. ஆனால் இப்போ நான் சமாதானமாக சந்தோஷமாக நான் போகிறேம்மா, என் பாரம்லாம் இறக்கி வச்சுட்டேம்மான்னு சொல்லிட்டு போவாங்க. பெருமானவர்களே, இப்படித்தான் உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். மற்றவர்கள் கண்ணீரும் கவலையும் மாறும்படியாய் உங்களை தேவன் எடுத்து பயன்படுத்துவார். கவலையும் கண்ணீரும் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தருடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் வழியில் நடங்க. வேதத்தை எடுங்க, அதை நல்லா தியானம் பண்ணுங்க, அதை படிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. மெய்யாகவே கர்த்தர் இனி நீ அழுது கொண்டிராய். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. உன் கவலை களிப்பாய் மாறும். உன் கண்ணீர் மறைந்தே போகும். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். கர்த்தர் இந்த நாளில் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Happy Christmas.